இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20. இது ஆப்பிரிக்க தேசத்தின் கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம். அங்கு ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் தோட்டத்திலே விவசாயம் செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்த எளிமையான மனிதன். ஒரு நாளில் அவன் சரீரத்தை கொடிய வியாதி தாக்கியது. அவனை மருத்துவரிடத்தில் கொண்டு போனார்கள். மருத்துவர்கள் அவனுக்கு சிகிச்சை அளித்தும் அவனுக்கு விடுதலை இல்லை. பின்னர் அவனுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. அப்பொழுது கேன்சர் வியாதி அவனை தாக்கி இருப்பதை கண்டுபிடித்தார்கள். கேன்சர் முற்றிவிட்டபடியினால் இனி மருந்துகள் கொடுத்தாலும் கொஞ்ச நாட்களுக்குத்தான் உயிரோடு இருப்பான். மரணம் ஏற்படுவது உறுதி, அவ்வளவுதான் என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். ஏற்கனவே அவன் ஒரு ஏழையான மனிதன். தோட்டத்தில் வேலை செய்தால்தான் அவனுக்கும் குடும்பத்திற்கும் சாப்பாடு. இப்போது இந்த கேன்சர் நோயும் அவன் சரீரத்தை தாக்கினதினாலே அவன் மனது மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டது. துக்கம், எப்பொழுதும் கொடிய துக்கம் அவனை வாட்டியது. நான் சாக போகிறேன், எனக்கு இனிமேல் சுகம் கிடைக்காது, சாவு எனக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது, மரணம் எனக்கு 1 மாதத்தில் வரலாம், அல்லது 2 மாதத்தில் வரலாம், அல்லது 1 வருடத்திலும் வரலாம். இனிமேல் நான் நீண்ட நாட்கள் வாழப்போவது இல்லை, மரணம் எனக்கு வெகு சமீபமாய் வந்துவிட்டது என அவன் அந்த துக்கத்தோடே அலைந்து கொண்டிருந்தான். அவனுடைய வயலுக்கு போவான், வருவான், அதன் வேலைகளை எல்லாம் முடிந்த அளவு செய்து கொண்டு இருப்பான். அந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் தெரியும், இவன் கொடிய கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அநேக நாட்கள் அவன் உயிர் வாழ முடியாது என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஒரு நாள் தன் வயலுக்கு சென்ற போது கொடிய விஷத்தன்மையுள்ள பாம்பு ஒன்று அவனை தீண்டிவிட்டது. அந்த பகுதியில் உள்ள கொடிய விஷமுள்ள பாம்பு அது. அந்த பாம்பினால் கடிப்பட்டவர்கள் பிழைத்ததாக சரித்திரமே இல்லை. அவனுடைய சத்தம் கேட்டு அருகில் உள்ள வயலில் இருந்து வந்தவர்கள் அவனை உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த பாம்பையும் அடித்து கொன்று எடுத்து சென்றார்கள். மருத்துவர்கள் அந்த பாம்பை பார்த்துவிட்டு, இந்த பாம்பு கடித்தால் பிழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, ஏனென்றால் அந்த பாம்பு மிகவும் கொடிய விஷத்தன்மை உடையது, இந்த பாம்பின் விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்தும் நம்மிடம் கிடையாது என கைவிரித்து விட்டார்கள். முதலுதவி மட்டும் மருத்துவமனையில் செய்யப்பட்டது. அந்த கிராமத்தார் மற்றும் குடும்பத்தினர் இன்னும் சற்று நேரத்தில் அவன் மரித்து போவான் என எதிர்பார்த்திருந்தனர். ஆம், துக்கத்துக்கு மேல் துக்கம். கேன்சர் வியாதியினால் ஏற்பட்ட துக்கம் ஒரு புறம், கொஞ்ச நாட்கள் உயிர் வாழ்வான் என எதிர்பார்த்தால் இப்படி விஷ பாம்பு கடித்து விட்டதே என்று குடும்பத்தினர் அழுது கொண்டிருந்தனர். சில மணி நேரங்கள் கழிந்தது. அவனோ மயக்கம் தெளிந்தவனைப் போல கண்ணை திறந்தான். மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான். பேச ஆரம்பித்தான். அவனுடைய சரீரத்திலே அவன் மரித்து போவான் என்ற நிலை மாறி நல்ல ஒரு சுகத்தோடு எழும்பி உட்கார்ந்து பேசுகிறான். டாக்டர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சு, நல்ல சுகமானவனைப் போல பேசுகிறானே என்று சொல்லி ஓடி வந்து அவனுடைய இரத்தத்தை பரிசோதித்து பார்த்தபோது அந்த பாம்பின் விஷம் அவனுடைய உடலில் இப்போது இல்லை. ஒரு மாற்றம். என்ன நடந்தது? வியப்படைந்த மருத்துவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அந்த கேன்சர் வியாதியும் இப்பொழுது அவனுடைய சரீரத்தில் இல்லை. என்ன ஒரு அற்புத காரியம் என்று சொல்லி பட்டணத்தில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு அந்த ரிப்போர்ட், அவனுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாவற்றையும் அனுப்பிய போது அவர்கள் அந்த பாம்பின் விஷம் கேன்சர் வியாதியை குணமாக்க வல்லமை உள்ளது, அந்த விஷம் அவன் சரீரத்திற்குள் போய் கேன்சர் இப்பொழுது சுகமாகிவிட்டது என்ற அறிக்கையை அனுப்பினார்கள். எது அவனுக்கு துக்கத்தை கொண்டு வந்ததோ அது அவனுக்கு இப்பொழுது சந்தோஷமாய் மாறிவிட்டது. எத்தனை ஒரு பெரிய அற்புதம்!
ஆம், எனக்கு அருமையானவர்களே, தீமையான அனைத்தையும் தேவன் நன்மையாக மாற பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கூறுகிறார். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று எரேமியா 31:13 வாசிக்கிறோம். ஆம், நம்பிக்கை அற்றுப்போன உங்கள் வாழ்க்கையை தேவன் நம்பிக்கை உடையதாக மாற்றுவார். விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா நம்பிக்கையற்று போன நிலைமையிலே கர்த்தாவே, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, அவர்கள் துக்கத்தை என் தேவனே சந்தோஷமாய் மாற பண்ணுவீராக ராஜா. தீமையான அனைத்தையும் என் தேவனே நன்மையாய் மாற்றுவீராக தகப்பனே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.